நீங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த நடிகனை மட்டும் இந்த 2026 நம்ம பின்னோக்கி ஓட விட்டுட்டோமாக்கு அடுத்து எந்த நடிகனும் தமிழ்நாடு ஆள வருவதற்கு துணை நிக்கவே மாட்டான். எம்ஜிஆர் நம்ம விட்டுட்டோம், விஜயகாந்த் விட்டுட்டோம், கமலஹாசன் விட்டுட்டோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்த விஜய் வர்றான். இவனை அடிக்கிற அடியில குத்துற இவன் அடுத்து வர்ற விஜய், அடுத்து வர்ற அஜித், அதுக்கு பின்னாடி வர்ற சிம்பு, தனிஷ் எவனா இருந்தாலும் பயப்படும். பக்கத்து மாநில சிரஞ்சீவி அடகு வச்சார், அவரோட கூட்டத்தை உனக்கு கூட்டிடுச்சு. விஜயகாந்தி பெண்ணாச்சு இப்ப தேமுதிமுக அடகு வச்சாங்கல்ல மக்கள் நல கூட்டணி. விஜயகாந்தி பெண்ணாச்சு இப்ப தேமுதிமுக அடகு வச்சாங்கல்ல மக்கள் நல கூட்டணி. விஜயகாந்தி பெண்ணாச்சு இப்ப தேமுதிமுக அடகு வச்சாங்கல்ல மக்கள் நல கூட்டணி வச்சானுங்களா? இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் இயக்கம் அதுல ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. ஏதோ பேர் தெரியாத சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் நான் தப்பா பேசல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணன் வழி அவரு எப்படி பேசுவாரோ அதுபடிதான் அவர் பேசியிருக்காரு. நான் தப்பா பேச விரும்பல. ஏன்னா தலைவன் எப்படியோ தொண்டனும் அப்படி தானே. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா நிறுவன தலைவர் அவர்களும் எங்கள் பொதுச் செயலர் அண்ணிய பிரேமலதா அவர்களும் எங்களை எப்படி பேச சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் யாரையும் தரக்குறைவா பேசக்கூடாது. கரெக்டா கண்ணியத்தையும் மாண்பையும் கடைபிடித்து பேசணும் அப்படின்ற அறிவுரையில இருந்த கட்சி தொண்டர்களாகிய நாங்கள் யாரையுமே வரம்பு மீறி எல்லாம் பேசினது கிடையாது. அவரு சகோதரர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அந்த சகோதரர் பேசும்போது சொல்றாரு, அதாவது விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் மோட்டிவ் இருக்குன்னா நீங்க விஜயை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா எம்ஜிஆர் உள்ள இருக்கிறீங்க, மதிப்பிற்குரிய பாரத ரத்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் நீங்க உள்ள இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரு கேப்டன் ஐயா அவர்களை உள்ள இருக்கிறீங்க. இந்த ரெண்டு பேருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் சொத்தையும் சரி தான் சம்பாதிச்ச பணத்தையும் சரி ஏழை மக்களுக்காக வாரி வழங்கினவங்க. புரியுதுங்களா? நீங்க மற்ற அரசியல்வாதி எவனை பத்தி வேணாலும் எது வேணாலும் பேசுங்க, இதை பத்தி நாங்க கவலைப்படுற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் இப்போ அரசியல்வாதிகள் இருக்கானுங்க. அதை பொறுத்த வரைக்கும் நாங்க எதுவும் சொல்றதுக்கு நாங்க தயாரா இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சகோதரர், நீங்க பேசுறதுல தப்பு கிடையாது. ஆனா பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பேரையும் நீங்க யூஸ் பண்றீங்க. அவன் நடிகை, அவன் அவனை இது பண்ணணும். அதே மாதிரி கேப்டன் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, அவரையும் இது பண்ணோம். இப்ப கடைசியில விஜய் வந்திருக்கான் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல உங்களுக்கு வரலாறுன்னு ஒன்று தெரியுமா? ஒரு 10 புக்கை வச்சு படிச்சுட்டு தமிழ் தேசியத்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 புக்கை வச்சு படிச்சு பேசுறவன்லாம் எவனுமே அறிவாளி கிடையாது சகோதரர். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு நல்லது என்னங்கிறத இந்த ரெண்டு பேருமே பார்த்து செஞ்சாங்க. ஐயா பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஐயா கேப்டன் அவர்களும் சரி, எல்லாமே மக்களுக்கு என்ன நன்மை உண்டோ அதை களத்துல இறங்கி பாடுபட்டு கரெக்டா களத்துல இறங்கி செஞ்சவங்க. ஐயா எம்ஜிஆர் முதலமைச்சராகி பல நன்மைகளை பண்ணாரு. ஆனா கேப்டன் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்தே ஆரம்ப காலத்திலேருந்தே ரசிகர் மன்றங்களை ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் குறுகிய பீரியட்லயே எதிர்கட்சி தலைவரானவர். புரியுதுங்களா? அதை முதல்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் பேசுறதுனால, ஒரு புக் எடுத்து பேசுறதுனால தமிழ் தேசியம், அந்த வீரம் இந்த வீரம், சோழ பரம்பரை, முப்பாட்டை, முருகன் இப்படின்லாம் பேசுறதுனால உங்களோட தமிழ் இதுங்கிறது ஒரு இதெல்லாம் கிடையாது சகோதரர். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்க அண்ணனும் ஒரு நடிகர்கள் தான். உங்க கட்சி தலைவர் சீமான் இருக்காரு, அவரும் திரைத்துறையிலேருந்து வந்தவர் தான். அவர் டைரக்டா அவர் அரசியல் இதுலேருந்து அமைப்புலேருந்து வந்தவர் கிடையாது. அவரும் சிறு சிறு வேடங்கள் ஏற்று நடித்து கூத்தாடியா இருந்து தான் இங்க வந்திருக்காரு. புரியுதுங்களா? இன்னொன்னு, அவர் பார்க்க போனா அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் இனம்ங்கிறது எங்க இருக்கு? இலங்கையில இருக்கு. ஐயா பிரபாகரன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வேக்கட்டா இருக்கே தவிர அந்த இடத்தை இவரால் நிரப்ப முடியாது. இருந்தாலுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் போர் புரியறத விட்டுவிட்டு இங்க சினிமா நடிகனுங்களை எழுத்தும், அவனை எழுத்தும், இவனை எழுத்தும் அரசியல் பண்றதுல என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், நான் தப்பா பேசல, யாரையும் தப்பா பேசலைங்க. போட்ட வீடியோவுக்கு நான் பதில் வீடியோ போடுறேன். புரியுதுங்களா? ஏன்னா நாங்க கண்ணியத்தோட தான் பேசுறோம். ஏன்னா எங்க தலைவரும் சரி, எங்க பொதுச் செயலாளர் அவர்களும் சரி, தரக்குறைவா யாரையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் நிதானமா எதையுமே யோசனை பண்ணி பேசுறேன் சகோதரன். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னா இப்ப வரவங்க எல்லாமே நடிகர்கள் தான். புரியுதுங்களா? உங்க அண்ணன் நடிகர் தான், நடிகரா இருந்துட்டு தான் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. புரியுதுங்களா? பரம்பரை அரசியல்வாதியை கொள்ளடிக்கிறானுங்கன்னா அவனுங்களை பத்தி பேசுங்க.
உங்களுக்கு யார் எதிரியோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க பிரதர். முதல்ல என்ன பண்ணீங்க, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னோட தம்பி அப்படி இப்படின்னு விஜய புகழ்ந்தெல்லாம் பேசுறீங்க. நீங்களே ஒரே ஒரு விஷயம் நான் இன்னொன்னு சொல்றேன். உங்க அண்ணன் பேசின வீடியோ எல்லாம் தயவு செய்து நீங்க எடுத்து நைட்டு ஒரு 9 மணிக்கு நீங்க படுக்க போற டயத்துல இருந்து விடிய காலைல ஒரு 6 மணி வரைக்கும் கேளுங்களேன். ஒருத்தரை பத்தி ஒரு நாள் அப்படி பேசியிருப்பாரு, மறுநாள் பாத்தீங்கன்னா மறுவார்த்தை. புரியுதுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒத்த நாக்கு வச்சு ஒருத்தர்கிட்ட பேசணும். ஒருத்தரை பத்தி புகழ்ந்து ஒரு நாள் பேசுறது, மறுநாள் பாத்தீங்கன்னா அவரையே எழுந்து பேசுறது, இதெல்லாம் நீங்க உங்க அண்ணன் பேசின வீடியோ எடுத்து நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாரையும் ஒருமித்த கருத்துல பேசக்கூடாது சகோதரர். யாரு ஆட்சிக்கு வந்து யார் நல்லது பண்ணா, எதிர்கட்சி தலைவராய் ஒருத்தர் வராருன்னா கூட்டணி எதுக்கு அமைச்சாரு, மக்களுக்கு நல்லது நடக்கணும் தான் கூட்டணி ஆரம்பிச்சு ஏடிஎம்கே பேர்ல எதிர்கட்சி தலைவரானாரு. எதனால அவர் வெளில வந்தாரு? பால் விலையும் பஸ் கட்டணத்தையும் ஏன் ஏத்துறீங்கன்னு கேட்டதுக்கு இதே கோஜே மற்ற அரசியல் கட்சியா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பான், கூழு கும்பிடு போட்டு ஆமா ஆமா ஆமான்ட்டு எல்லாரும் மக்களுக்கு என்ன நடந்தா நம்ம நாசமா போனா என்ன, நம்ம சந்தோஷமா இருக்கோமா, நம்ம வாழ்றோமாங்கிறத பார்ப்பான். கேட்டோம் ஐயா, அப்படி கிடையாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி போராடுவாரு. ஏத்துறீங்கன்னு கேட்டதுக்கு ஜால்ரா கூட்டணி கட்சியிலிருந்து ஜால்ரா அடிக்க விரும்பல, அதனால வந்தாரு. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்வு தோல்விங்கிறது கிடையாது, அரசியல் வாழ்வை வெற்றி பெற்றுதான் வந்தாரு. நடிகர் சங்கம் ஆகட்டும், எல்லார் மனசுலயும் இடம்பெற்றதாகட்டும், இன்னும் நல்ல காரியங்கள் என்ன பண்றதாகட்டும், கேப்டனை அடிச்சுக்கிறதுக்கு இனிமே எவனும் பிறக்க முடியாது. தப்பான நினைச்சுக்காதீங்க. உங்க அண்ணனும் சரி, உங்க நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, கால் தூசிக்கிடாம மாட்டீங்க. புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இனிமே நீங்க பேசும்போது இந்த கேப்டன் அவர்கள்ங்கிற வார்த்தையை விடுங்க, எம்ஜிஆர் அவர்கள்ங்கிற வார்த்தையை விடுங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே என்னன்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த அரசியல்வாதிகள். மக்கள் மனதில் சாவும் போது நீங்க இடம்பெற்று போனாங்க. அது அவங்க சாவே ஒரு வரலாறு அமைஞ்சிச்சு. வரலாற்றை படி வரலாற்றை படை அப்படின்னு சொன்னது மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்து வரலாறை படைச்சு செத்து போனவங்க 2 பேருமே. அதனால நீங்க பேசுறதுக்கு நீங்க பேசலாம். யாரை பேசலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆளுங்கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு அதை பத்தி பேசுங்க, தற்கொலையை பத்தி பேசுங்க, அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கீங்க. கேப்டன் அவர்களையோ தேமுதிகவையோ பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு சற்றுமே அதுகதை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேப்டன் தொண்டர்கள்லாம் எப்படின்னா ராணுவ கட்டுப்பாட்டா இருக்காங்க. அவர் இறந்துட்டா கூட இன்னும் எங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. எங்க மனசுல இல்ல, கோடான கோடி மக்கள் மனசுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்க அண்ணன் சொல்லுவாரு, இலங்கை இலங்கை இலங்கைன்னு. இலங்கை தமிழர்கள் மனசுல சீமான் வாழ்றாரோ இல்லையோ, கேப்டன்கிற மனிதன் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடையாளம் இலங்கை மக்கள் கொடுத்தமைச்ச இந்த தேர் ஒண்ணு. புரியுதுங்களா? தயவு செய்து இலங்கை மனசுலாம் ஈழத்தமிழர் பிரச்சனை அதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட உருட்டுங்க. தயவு செய்து தேமுதிக இதில் உள்ள இழுத்து தேமுதிக அழிஞ்சு போச்சு அப்படின்லாம் நீங்க பேசவே பேசாதீங்க. ஏன்னா தேமுதிக எப்பவுமே அழியாது. ஏன்னா எல்லார் மனசுலையும் எல்லார் குடும்பத்திலையும் கேப்டன் அண்ணனாவோ அப்பாவாவோ ஏன்னா எப்படியோ வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. யார் குடும்பத்திலையும் இன்னும் கேப்டன் மறையல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் கேப்டன் இருக்காரு. அதை மறந்துட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற அரசியல்வாதிகள்லாம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா தயவு செய்து கேப்டன்ற மனிதரை இனிமே நீங்க வீடியோல தரக்குறைவா பேசுற இத்தோடு நீங்க நிறுத்திப்பீங்கிறதுக்காக போடுற பதிவு இது. நான் இப்பவும் சொல்றேன், யாரையும் தரக்குறைவா பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில என் நண்பர்கள் இருக்காங்க, என் வக்கீல் சகோதரர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவை நான் சாப்பிட்டா போடுறேன். இனிமேல் கொண்டு கேப்டனை பற்றி பேசுறத தயவு செய்து யாராக இருந்தாலும் நிறுத்திக்கிங்க. இதுதான் ஒரு பதிவா நான் போடுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வைங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரை டாடா, பை பாய்.